Hello friends, come back to my channel. We learn together. Today I am going to teach simple addition. Listen. 7 52 plus 63. So plus இங்க போட்டுக்கிறேன். பாருங்க இங்க 63 இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எப்பவுமே பிளஸ்க்கு அப்புறம் இருக்கிற நம்பர் லாஸ்ட் லைன் பார்க்கணும், லாஸ்ட் லைன் எழுதணும். ஸோ இப்போ பாருங்க இங்க 3 2க்கு நேராக கீழே வரணும் பாருங்க. ஸோ இங்க 3 போடுறேன். நெக்ஸ்ட் இந்த 6 5க்கு கீழே வரணும். சப்போஸ் நீங்க இந்த 63 இப்படி எழுத ஆரம்பிச்சிங்கன்னா இங்க 0 போடுவீங்க, அது 6 ஸ்டார்ட்டியா மாறிடும். அப்படி போடக்கூடாது, அது ராங். ஸோ இப்படி லாஸ்ட் லைன் போட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் வராது. அப்புறம் இங்க எம்டியா இருக்கிற இது பிளேஸ்க்கு நீங்க ஈஸியா 0 போட்டுக்கலாம். இல்லை எனக்கு நல்லா புரியுதுன்னா இந்த 0 போட தேவையில்லை. இப்போ பாருங்க, அதுக்கப்புறம் 2 + 3 5 உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஈஸியாக ஃபைன் கோட் பண்ணிடலாம். சப்போஸ் எனக்கு கவுண்ட் பண்ண தெரியலை அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கிற மேலே இருக்கிற எந்த நம்பரையும் டச் பண்ணாதீங்க, கீழே இருக்கிற நம்பரை மட்டும் இப்படி கோடாக போட்டு கவுண்ட் பண்ணிக்கலாம். இங்கே 3 இருக்குது, ஸோ நான் 3 கோட் போட்டுக்கிறேன், 3 லைன் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் 2க்கு அப்புறம் 3 4 5. ஸோ இந்த 5 இங்கே எழுதிடுறேன். அதுக்கப்புறம் பாருங்க இங்க 5 இருக்கு, இங்க 6 இருக்கு. ஸோ இந்த 5 அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 6 மட்டும் இங்க கோடா போட்டுக்கணும். இப்போ பாருங்க இங்க ஆல்ரெடி 3 லைன் இருக்கு. ஸோ 1 2 3 4 5 6. நெக்ஸ்ட் பாருங்க இங்க ஆல்ரெடி 5 இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் கவுண்ட் பண்ணணும். அப்போ 6 7 8 9 10 11 வந்து இருக்கு. ஸோ நீங்கள் அஸ் யூஸ்வல் என்ன பண்ணலாம், இப்படி சைடில் 11 எழுதிக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த லாஸ்ட் நம்பர் எப்பவும் கீழே வரணும். அண்ட் அதுக்கப்புறம் இருக்கிற நெக்ஸ்ட் நம்பர் இந்த ஆட் பண்ணாமல் இருக்கு இல்லையா, அந்த நம்பருக்கு மேலே வரணும். ஸோ அப்போது இந்த 1 நான் இப்படி இங்கே போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த 1 நான் இப்படி மேலே போட்டுக்கிறேன். அப்புறம் 7 + 1 8. பட் இது டைப் 3 சொல்லலாம். இப்போ பாருங்க ஆல்ரெடி டைப் 2 டைப்ஸ் நான் நடத்தியிருக்கேன். இப்போ டைப் 3 பாருங்க, இங்கே 3 டைப்ஸ் ஆஃப் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்க 4 டிஜிட் இருக்கு, இதில் ஜஸ்ட் 2 டிஜிட்டாக இருக்கு. லாஸ்ட்ல பாருங்க இங்கே சிங்கிள் டிஜிட் தான் இருக்கு. இது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க 6 3 4 2. இது அஸ் யூஸ்வல் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற நம்பர் அப்படியே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க அப்புறம் இருக்கிற நம்பர் இந்த 2 நம்பர் இருக்கு. ஸோ இது லாஸ்ட் லைன் எப்படி எழுதுவோம், ஃபர்ஸ்ட் 5 வந்து 2க்கு கீழே வரணும். ஸோ 5 2க்கு கீழே. அதுக்கப்புறம் பாருங்க 8 4க்கு கீழே. அப்புறம் பாருங்க இங்க 2 பாக்ஸ் எம்டியா இருக்கு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்பர் எதுவும் இல்லை. ஸோ அதனால இங்க நீங்க 0 போட்டுக்கலாம். சப்போஸ் எனக்கு நல்லா புரியுது அப்படின்னா இது 0 போட தேவையில்லை. நான் புரியாது, சின்ன பசங்க இருக்காங்க இல்லையா, கொஞ்சம் புரியாம அவங்களுக்காக நான் அந்த 0 போட ஆட் பண்ணிக்க சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க இந்த 6 இருக்கு இல்லையா, அஸ் யூஸ்வல் இந்த சைடில் இந்த லாஸ்ட்ல தான் எழுதணும். ஸோ 6 நான் இங்க எழுதுறேன். அப்போ நெக்ஸ்ட் காலம்ல எம்டியா இருக்கு. as usual நம்ம என்ன பண்ணிக்கலாம், 0 போட்டுக்கலாம். புரியுதா பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். 5 + 2 7. 7ல 6 ஆட் பண்ணா கவுண்ட் பண்ண தெரியல, இல்லை ஃபிங்கர் கவுண்ட் பண்ண தெரியும்னா ஃபிங்கர் கவுண்ட் பண்ணிக்கலாம். இல்லை தெரியல அப்படின்னா இப்படி லைன் போட்டு கவுண்ட் பண்ணிக்கலாம். இப்படி பாருங்க 5 + 2 இங்கே 7ன்னு தெரியும். 7 + 6க்கு நான் இங்கே கோடு போட்டுக்கிறேன். 6 லைன் 1 2 3 4 5 6. இப்போ பாருங்க
5 + 2 7, 7க்கு அப்புறம் 6 ஆட் பண்ணோம். ஸோ 6 நெக்ஸ்ட் நம்பர் 7 8 9 10 11 12. ஸோ பாருங்க இங்கே 12 வந்திருக்கு. அஸ் யூஷுவல் தான், லாஸ்ட் நம்பர் எப்போவுமே கீழே போடணும், அதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் எப்போவுமே மேலே போடணும். ஸோ பாருங்கள் இங்கே லாஸ்ட் நம்பர் எப்போவுமே இதுதான் நம்ம ஆட் பண்ணோம். ஸோ இதுக்கு நேராக கீழே 2 போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் மேலே 1 போட்டுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 4 + 1 5. இங்கே 8 ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி எத்தனை லைன் போட்டிருக்கோம்? 6 லைன் போட்டிருக்கோம். ஸோ அதனால நெக்ஸ்ட்டு 7 8 போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் இங்கே 4 + 1 5. 5ல் 8 ஆட் பண்ணால் 5 நெக்ஸ்ட் நம்பர் 6 7 8 9 10 11 12 13. ஸோ இங்கே 13 வந்திருக்கு. ஸோ இப்படி 13 போட்டுக்கிட்டு இந்த 3 கீழே வரணும், நெக்ஸ்ட் இருக்கிற 1 மேலே வரணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, லாஸ்ட் நம்பர் எப்போவுமே கீழே எழுதணும், அதுக்கு நெக்ஸ்ட் இருக்கிற நம்பர் எப்போவுமே மேலே எழுதணும். ஸோ 3 கீழே எழுதுறேன், அதுக்கு நெக்ஸ்ட் இருக்கிற நம்பர் மேலே எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள் 3 + 1 4. இங்கே 0 0 இருக்கிறதுனால எதுவும் பிரச்சனை இல்லை, அப்படியே இந்த நம்பர் மட்டும் ஆட் பண்ணி போட்டுடலாம். ஸோ இங்கே 4, அதுக்கப்புறம் இந்த 6 மட்டும் தான் இருக்குது, எந்த மேலேயும் இந்த நம்பர் இல்லை. ஸோ அதனால் இப்படியே டைரெக்டாக 6. இப்போ பாருங்கள் புரிஞ்சதா? ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். அப்புறம் இந்த அடிஷனில் எனக்கே தெரியாமல் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அது நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த அடிஷனை பாருங்கள், 8345 + 172 + 8. இது இப்போது பெரிய நம்பர் மாதிரி பண்ணலாம். பாருங்கள் 8345. நான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுதியிருக்கேன், பிகாஸ் உங்களுக்கு எந்த நம்பருக்கு கீழே எப்படி எழுதணும் புரியறதுக்காக. நீங்கள் ஷஃபல் பண்ணி எழுதிட்டிங்கன்னா அப்புறமா உங்களுக்கு ஆட் பண்ணுறதுல கஷ்டமாயிடும். இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் நம்பர் ப்ளஸ்க்கு அப்புறம் 172 இருக்குது. இது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, லாஸ்ட்லேருந்து தான் எழுதணும். ஸோ 5க்கு 2 வரணும். ஸோ 5க்கு 2 வர மாதிரி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் 4க்கு இந்த 7 வர மாதிரி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இது 1. சப்போஸ் இப்போ உங்களுக்கு புரியுது அப்படின்னா இங்கே 0 போட தேவையில்லை. இப்போ நெக்ஸ்ட் நம்பர் பாருங்கள் 8 சிங்கிள் நம்பராக இருக்குது. ஸோ நான் டைரெக்டாக இது கீழே 8 எழுதிடுறேன். இப்போ இப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் 5 + 2 7, 7 + 8. 7 + 8 உங்களுக்கு கவுண்ட் பண்ண தெரியும், டைரெக்டானா கவுண்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இப்படி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்படி லைன் போட்டுக்கோங்க. 8 லைன் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 6 7 8. இங்கே பாருங்கள் ஆல்ரெடி ஆட் பண்ணது 5 + 2 7 இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் நம்பர்லேருந்து ஆட் பண்ணிட்டு வரணும். 8 9 10 11 12 13 14 15. ஸோ இங்கே 15 வந்திருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னதுன்னா எப்போவுமே என்ன பண்ணணும், லாஸ்ட் நம்பர் எப்போவுமே கீழே, அதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் எப்போவுமே மேலே எழுதணும். ஸோ இங்கே 5 கீழே எழுதுகிறேன், அதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் 1 வந்திருக்கு. ஸோ இன்னும் ஆட் பண்ணாமல் இருக்கு இல்லையா, அந்த நம்பர் மேலே பக்கத்தில் எழுதுகிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள் 4 + 1 5, 5 + 7. இங்கே ஆல்ரெடி 8 லைன் போட்டு இருக்குது, அதில் ஒரு லைன் மட்டும் எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் 5 இருக்குது, 6 7 8 9 10 11 12. ஸோ இங்கே நமக்கு 12 வந்திருக்கு. இப்போ எந்த நம்பர் கீழே வரணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். 2 கீழே வரணும், அண்ட் தென் 1 மேலே வரணும். கரெக்டாக சொன்னீங்க. இப்போ பாருங்கள் 2 கீழே வரணும், அப்புறமா 1 இப்படி மேலே போத்துருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள் 3 + 1 4, 4 + 1 5. இப்போ பாருங்கள் இதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்பர் மேலே எதுவும் இல்லை, கீழே எந்த நம்பரும் ஆட் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ டைரெக்டாக இந்த நம்பர் அப்படியே இங்கே எழுதிக்கணும். புரிஞ்சதா பாருங்கள். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம் இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி. 7635 + 86 + 4 இதுக்கான ஆன்சர் எப்படி ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம்.